வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து கப்பல் மிளகாய் செடி. இந்த கேனில் இருக்குது. 2 செடி இருக்குது. அந்த 2 செடியிலையும் வந்து எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா பழுத்துருச்சு. பழுக்க விட்டுருக்கேன். பழுக்க விட்டு இதை எடுக்கிறேன். இப்போ உங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இதை வந்து நான் ஆன்லைனில் இந்த செடியாகவும் உற்பத்தி பண்ணி அனுப்புவேன். இல்லை பழம் வேணும்னாலும் விதை வேணும்னாலும் இதை வந்து யாருக்காவது பார்சல் வேணும்னா போடுவேன். இதை பறிக்கிறேன். பறித்து காய வச்சு விதையை வந்து உளுத்தி ரெடி பண்ணி வைப்பேன். அதுக்காக பறிக்கிறேன். இப்போ இது வந்து நிறைய இருக்குது. இதை வந்து நம்ம ஊறுகாய்க்கு ரசத்துக்கு ஒரு மிளகா போட்டால் போதும். இந்த இப்படி காய்க்கிற மிளகா, இது கப்பல் மாதிரி மேலே காய்க்கிற மிளகா. இது வந்து ஒரு மிளகாயே அவ்வளோ காரம் அடிக்கும். இது ஒரு செடி வச்சாவே நல்லா பெருசாக இவ்வளோ உயரம் வந்து ஆள் உயரத்துக்கு ஒரு நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். கேனில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தீனி இந்த மாதிரி ஒரு 1 லிட்டர் கேனை அறுத்து நான் வந்து அதில் காய்கறி அரியிற தோலெல்லாம் எடுத்துன்னு வந்து போடுவேன். சட்னிக்கு ரசத்துக்கு நம்ம வந்து சாதா மிளகா வச்சு அதுக்கு பக்கத்தில் இதுவும் வச்சாக்கா அது காய்க்குதோ இல்லையோ, அது 1 2 தான் காய்க்கும். இதுவும் நிறைய காய்க்கும். இது அதை விட காரம் அதிகம். இதோ எவ்வளோ மிளகாய் இருக்குது. இப்போ இந்த செடி 2 செடியில் இவ்வளோ பறித்தேன். இப்போ வெளியே ஒரு செடி இருக்குது, அங்கே போய் பறிக்கலாம். இதை வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சோண்டு இடத்துல நித்தியமல்லி, சப்போட்டா, இது வந்து மாதுளை, அன்னாச்சி வந்து முள் வரும் நிறையன்றதுனால இதில் வச்சுருக்கேன். இப்போ இந்த செடியில் இருக்கிறதையும் பறிச்சிருவோம். இது ஒரு செடி தான். எவ்வளோ காய வச்சிருக்கு பாருங்கள் தரையில். குட்டியாக தான் இருக்கும், ஆனால் காரம் ஜாஸ்தி. இதை வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் அரைக்கணுன்னா கூட பரவாயில்ல. நம்ம மிளகா வந்து எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி போட்டால் போதும். நான் வந்து 1 கிலோ மிளகாவுக்கு 1/2 கிலோ மிளகாவுக்கு வந்து 1 கிலோ தனியா போடுவேன். டபுளாக தனியா போடுவேன். அந்த மாதிரி இதை போட தேவையில்ல. 1/4 கிலோ போட்டால் போதும். அவ்வளோ காரம் இருக்கும் இதில். போகிறவங்க வரவங்கெல்லாம் பறிச்சுன்னு போயிடுவாங்க. இதில் இது வந்து வீட்டுக்கு வெளியே இருக்குன்றதுனால இந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். இந்த மிளகாயை காய வச்சு நான் விதை எடுத்து தருவேன். செடி வேணுனாலும் இதை உற்பத்தி பண்ணி தருவேன். ஆன்லைனில் அனுப்புவேன். கொரியர் சார்ஜ் மட்டும் 50 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி வெயிட் சார்ஜ் வந்துடும். கூட ஏதாவது என்கிட்ட இருந்த செடியெல்லாம் அனுப்புவேன். 100 ரூபா அனுப்புனீங்கன்னா போதும். நான் 2 3 செடி இந்த விதை இதெல்லாம் அனுப்புவேன். என்கிட்ட இருக்கிற விதைங்கள்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.